ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 4 நியூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏத்தர் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு முன்னணி இவி ஸ்கூட்டர் பண்ணுற ஒரு நிறுவனம். ஐ திங்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூரில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஸோ இதோட பிரபலமான மாடல்னா 450 சீரீஸ், அப்புறம் வந்து ரிட்ஸ் அப்படின்னு இருக்கும், ரெஸ்டான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ ஐபிஓட ரீசெண்டாக தான் வந்துச்சு, ஒரு 1 இயர் கூட ஆகல. அண்ட் சம் நல்ல பெர்ஃபார்மன்ட் இருக்குங்க இந்த ஸ்டாக். ஸோ இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட பழைய அணுகுமுறை என்ன அப்படின்னா 450 மாடலில் வந்து நிறைய அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அலுமினியம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க 450 மாடலில். ஏன் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ லைட் வெயிட்டு, ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ பட் இது வந்து என்ன ஹை பர்ஃபார்மன்ஸ் வாடிக்கையாளர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது நல்லா போச்சு. பட் இதுக்கான காஸ்ட் செலவு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த பழைய அணுகுமுறையை விட்டுட்டு புதுசாக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ புதிய அணுகுமுறை என்ன அப்படின்னா ஹை அலுமினியம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டருக்கு வந்து இதே மாதிரி லோ வெயிட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு அலுமினியம் அதே வச்சு நாங்கள் தயாரிக்க போகிறோம். ஏன்னா அது ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அது வந்து அந்த யூஸரை வந்து ஹிட் பண்ணும். அதுக்கான அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிற அந்த வெஹிக்கிளுக்கு தேவையில்லாமல் அலுமினியம் இதே அளவு லோ வெயிட் இருக்கணும், ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? அதனால அந்த இடத்துல நம்ம வந்து அலுமினியத்தை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ரிட்ஸா மாடல் இருக்குல்ல, ரிட்ஸா மாடல் வந்து அலுமினியம் வந்து குறையும் அப்படின்னா அதுக்கும் புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போகிறாங்க, இஎல் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லையும் இதோட எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அவங்க. ஸோ அலுமினியத்தை குறைச்சி அதோட ரேட்டை வந்து கம்மி பண்ணி அதனால லாபம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அலுமினியத்துக்கு பிறகு என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அண்டு எக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால 15% வரைக்கும் நாங்கள் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல நிலைமை தான் கரெக்டாக பண்ணாங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ இது இவங்களோட ரீசெண்டான இதை பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா -6 தான் இருந்திருக்கு. 24 19 இருந்திருக்கு. இப்போ 26 வந்து ஃபோர்காஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% இருக்கும். ஸோ 24 வரையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஸோ 2024 நஷ்டத்துலேருந்து 2026 லாபத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைக்க சூப்பராக இருக்குது. ஸோ அதே இஎல் பிளாட்ஃபார்ம், ஸோ புது பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து அவங்க சொல்ல நெக்ஸ்ட் ஜென்னுக்கு ஸ்கூட்டருக்கான ஒரு இது பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்கேலபிலிட்டியும் காஸ்ட் எஃபிஷியன்ஸும் நாங்கள் இது வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அண்ட் காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் எனக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன இருக்கும், வேறு என்ன முக்கிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிளாட்ஃபார்மில் இதுதான் ஏஎல் பிளாட்ஃபார்ம். ஸோ முக்கிய மாற்றம் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய எலக்ட்ரானிக் இன்டெகிரேஷனை வந்து ரொம்ப அதிகம் பண்ண போகிறாங்க. ஓவரால் ஆர்கிடெக்சர் வந்து புதுசாக வடிவமைக்க போகிறோம். ஸோ புது வகையான நீங்கள் ஸ்கூட்டராக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பேட்ரி வந்து 2 லித்தியம் அயான் பாஸ்பேட் எல்எஃப்பி அப்படிங்கிற ஒரு பேட்டரியும், இன்னொன்று வந்து என்எம்சி அதாவது நிக்கல் மேக்னீசியம் கோபால்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம புதுசாக கொண்டு வர போகிறோம். சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்எஃப்பி பார்த்தீங்கன்னா சீப், ஒரு 15 to 20% சீப் அப்படிங்கிறாங்க. இரும்பு ப்ளஸ் பாஸ்போர்ட் வந்து அதிகம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்களோட புது இஎல் பிளாட்ஃபார்ம், நிறைய யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எம்என்சி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது மாதிரி எனர்ஜி வந்து ரொம்ப டென்சிட்டியாக இருக்கும். ஸோ எல்பிஎஃப்க்கு மாறினா நிறைய லாபம் வரும். ஸோ அதனால அவங்க வந்து மோர் ஃபோக்கஸ் ஆன் எல்பிஎஃப். இதுதான் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேர் எர்த்துனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், சைனால தான் அது வந்து நிறைய இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால சைனா நினச்சா அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதனால அதுலேருந்து அல்டர்னேட்டிவாக போகணும் அப்படின்னு இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த புதிய மாற்றம். ஸோ இஎல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய லாபம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களோட எபிட்டாவும் அதிகமாகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்க சவால் என்ன அப்படின்னா அலுமினியத்தை விலை வந்து கொஞ்சம் ஏறி இறங்கு கரெக்டாக. ஸோ அதை வந்து இந்த இஎல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது போக குளோபல் சப்ளை செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ள போட்டி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இவி மோட்டார் சைக்கிள் வந்து மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. ஸோ அதுதான் எங்களோட ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா
நல்லா முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏத்தர் பற்றி. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டாரை வந்து ஒரு பயங்கரமான சாதனை பண்ணியிருக்கு, 3 இடத்துக்கு வந்திருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோண்டா இருக்கு, செகண்ட் யமஹா இருக்கு, தேர்ட் வந்து டிவிஎஸ் மோட்டார். முன்னாடி வந்து யமஹா இருந்துச்சு தனியாக இருக்கும்போது. ஸோ ஹீரோ எல்லாத்தையும் முந்தி வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய சாதனை தான். யமஹாவெல்லாம் பின்னுத்தள்ளி வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். யமஹா ஏன்னா இது வேர்ல்டு லெவல் கம்பெனி இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்திருக்காங்க. பட் நீங்கள் இதை நோட் பண்ணும், இந்த ஹோண்டா அண்ட் யமஹா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல், சுசுகி யமஹா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஜப்பானீஸ் கம்பெனி. ஸோ அவங்களோட இதை வந்து நம்ம இன்னும் பீட் பண்ணவே இல்லை. இவங்க ரெண்டோரோட யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் வருது. ஸோ நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மி, 10 மில்லியன் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ மோட்டார் சைக்கிளில் இன்றைக்குமே ஜப்பனீஸ் கம்பெனி தான் டாமினேஷனில் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி டிவிஎஸ் மோட்டார் மூணாவது வந்து பெரிய விஷயம் தான், அதுவும் வேர்ல்டு லெவலில். ஸோ இவங்களோட ஃபினான்ஸ் இயர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் எவ்வளோ விற்றுருக்குன்னு பாருங்கள். 22% அதிகமாக இருக்குது. ஹீரோ மோட்டார் -11% கம்மியாக இருக்குது. ஹோண்டா -11, பஜாஜும் -4. ஸோ மொத்த யூனிட்ல இவங்க வந்து 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 22.5% இருக்குது. ஸோ இது வந்து போன செக்மெண்டோட 13.4% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இவங்க வளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், ஒரே ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விலை உயர்ந்த மாடல் தான், அப்பாச்சி, ரைடர், ஜூபிட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் மாடல் தான் இருக்கிறாங்க. அப்புறம் ரூரல் அண்ட் அர்பனில் வந்து எங்களோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அர்பன் க்ரோத் வந்து 13.61% இருக்குது, ரூரல் வந்து 13.05% இருக்குது. ஸோ இவங்க வந்து ஹை டென்சிட்டியும் ஹை ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, லோ ரேஞ்சில் வெஹிக்கிள் வச்சு எல்லாரும் கவர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான இது. அப்புறம் போர்ட்ஃபோலியோ அப்ரோச்னா இவங்க தனித்தனியாக, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனித்தனியாக பார்க்கறது இல்லைங்க, எங்கள் போர்ட்ஃபோலியோ மொத்தமாக எப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு இது கொண்டு வருது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் நல்ல வளர்ச்சி வந்திருக்காங்க. ஸோ லத்தீன் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெட்டர் மார்ஜினோட வந்து விற்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ கொடுக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து மொத்தம் வித்த யூனிட் பார்த்தீங்கன்னா 3,41,513 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எலக்ட்ரிக்கில் வந்து 24% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஏத்தர் பார்த்தோம், ஸோ இவங்க 24% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 43.5% க்ரோத் காட்டுறாங்க எலக்ட்ரிக்கில். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட், அது வந்து ஐக்கூப் வச்சுருப்பாங்க, ஐக்கூப் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நல்ல ஒரு இது பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஈவியில் என்ன ஒரு சேலஞ்சுனா மார்ஜின் இன்னும் அதிகமாக்கணும். ஸோ லெகசி பிஸ்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வரணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சவால். ஸோ இவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க, ஒரு நல்ல இதுக்கு வருவாங்க. ஸோ ஹீரோ பின்னித்தள்ளி டிவிஎஸ் முன்னாடி வந்திருக்கு. நல்ல ஒரு ஈவி பிரச்சனையெல்லாம் நல்லா பண்ணி வந்தாங்கன்னா இவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இவங்களோட சார்ட் மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்த 2 இதோட சார்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம 2 இது பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்தர் பார்த்தோம். ஸோ ஏத்தர்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, மே 2025 தான் வந்திருக்கு. வந்ததுலேருந்து பாருங்க ஒரே பயங்கர ஏற்றம் தாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300. ஸோ இன்றைக்கி அது நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 900க்கு மேலே சான்ஸே இல்லைங்க. பயங்கர வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சிலாம் நம்ம அதுவும் பாருங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஐ திங்க் ஹை வேல்யூவாக தான் இருக்கும். மேபி சான்ஸ் கிடைச்சா நம்ம இதில் வந்து வாங்குறது இல்லைன்னு பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டரும் அது அடுத்த ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனிலாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியும், ஏன்னா குறைஞ்சது இல்லைங்க, குறையும், ஒரு டைம் வரும், நம்ம வெயிட் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கணும். ஏன்னா பாருங்கள், ஸோ 2023 கிட்டத்தட்ட 1000 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 3700 இருக்குது. ஏங்க இதுண்ணே 2025 கூட பாருங்கள், 2025 2000 இருந்திருக்கு, 2200 சம்திங். ஸோ இன்றைக்கி 3700. ஸோ நல்ல வளர்ச்சி. வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஹைலி கொஞ்சம் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது இந்த 2 ஸ்டாக்குமே. ஸோ மூணாவது ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓ பார்த்தீங்கன்னா இந்த இயர் மட்டும் கிட்டத்தட்ட 15 ஐபிஓ வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. சோஃபார் இது வரைக்கும் 4 மாதம் ஆகுது இல்லையா. ஸோ 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 15 ஐபிஓ வந்திருக்கு. ஆனால் 18ல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். ஓகேங்களா, 18ல் 10 வந்து ஃபெயிலியருங்க. 8 தான் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எது பெருசாக லாபம் இல்லை நமக்கு, கரெக்டுங்களா. பெருசாக எந்த இதுவுமே ஒரு லாபம் கிடையாது. அதுக்கப்புறம்
என்ன சொல்கிறது, மார்க்கெட்டு டவுனாக இருக்கும்போது பெருசாக யாருமே அதில் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆன ஒரு வாரம் அந்த பிரச்சனை போடுறதுனால பெருசாக ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணதில்லை. ரெண்டாவது வந்து ஃபாரின் இன்வெஸ்டரும் பெருசாக இதில் வந்து கணக்கு காட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காங்க. ரெண்டாவது 2 லட்சம் அப்படிங்கிறது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் வரம்பு வச்சிருக்கிறது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சின்னதாக கொண்டு வந்து லாட் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணாலும் இப்போதைக்கு இந்த ஐபிஓங்கிறது பூம் ஆகாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா பவரிக்கா லிமிடெட் அந்த சாய் பேட்டர்ன்ஸ்னு 2 வந்துச்சு. 230 தட்டிட்டாங்க. பட் 10% சப்ஸ்கிரைப் ஆச்சு, மிகப்பெரிய தோல்வி. அப்புறம் வந்து அமீர் சந்த் ஜெகதீஷ் குமார் எக்ஸ்போர்ட், இது நல்ல சப்ஸ்கிரைப் ஆச்சுங்க 1.4. ஸோ 212 இஷ்யூ வந்து இப்போ பாருங்க 125 தான் இருக்குது. பாருங்கள், நல்ல கம்பெனி இருந்தால் இதை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் இனோவேஷன் லிமிடெட், இது வந்து பார்த்தீங்கன்னா 311 கோடி சேர்த்தாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பாருங்கள் 519, இப்போ 312, 40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரீட்டைல் ஆப்ஷன் 60% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐபிஓ இருக்குங்க. ஸோ ஐபிஓ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு தான் நான் இதை எடுத்து வச்சேன். பாருங்கள் அமர் சந்த் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக வந்து லிஸ்ட்டாக வந்து 440, நம்ம இதுலேயே பார்த்துருவோம். க்ளோஸ் ஐபிஓ வந்து இருக்கு. ஸோ இது இன்னைக்கு க்ளோஸ் அந்த மாதிரி தான் காட்டுது. லிஸ்டட் போய் பார்ப்போமா. ஸோ லிஸ்ட்டில் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த இயர்லேருந்தே பார்த்துருவோம், மார்ச், ஃபெப். ஸோ இது வந்து பாருங்களேன், இது வந்து ப்ரைஸ் 386, ஐபிஓ சைஸ் வந்து இது லிஸ்டட் ப்ரைஸ் ஒரு மெயின் ஐ திங்க் -20 தான் இருக்குது பாருங்கள். 20% லிஸ்ட்டில் தான் கம்மியாக இருக்குது. அப்புறம் இதோட ப்ரைஸ் பாருங்கள் 227. இதில் ஐபிஓ ப்ரைஸும் இருக்கும். ஸோ இது பாருங்கன்னா இதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இன்னைக்கு பாருங்கள் லாஸ்ட்டு 227 வந்துருக்கு, இன்றைக்கி வந்து 202 தான் இருக்குது. அப்புறம் வந்து இது எஸ்எம்ஏ வந்து விட்டுருவோம் நம்ம. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஐபிஓ கொஞ்சம் நல்லா இருக்குது. இது எஸ்எம்ஏ என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த ராஜ்புத் ஸ்டெயின்லெஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 122, இன்றைக்கி 122 தான் இருக்குது. ஸோ பெருசாக அதில் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ராஜ்மரா இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இது 100ல் வந்துச்சு, இன்றைக்கி 107 தான் இருக்குது. இன்னோவேஷன் ஐபிஓ பாருங்கள் 590, இன்றைக்கி 567 இருக்குது. அப்புறம் ஜிஎஸ்பி கார்ப் சயின்ஸ் 320, இன்றைக்கி 328, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அசெண்டல் மைனிங், இது வந்து நம்ம இதுன்னா ஐயோ அந்த கம்பெனி பேர் மறந்துச்சுங்க. நம்மளோட மைனிங் கம்பெனி ஜிஎம்டிசின்னு நினைக்கிறேன். ஜிஎம்டிசியில் கோலா, ஆமாம் கோல் இண்டியான்னு நினைக்கிறேன். கோல் இண்டியாவோட சப்சிடி தானே. 172, இன்றைக்கி 160 இருக்குது பாருங்கள். அப்புறம் வேறு என்ன, சாய் பேட்டன்ட் இதுதான் பாருங்கள் 392, இன்றைக்கி 400, ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பவரிக்கா 395, 366. அமர்சந்த் 212, 200, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ பார்த்துக்கோங்க, ஐபிஓவில் வந்து பெருசாக இப்போதைக்கு யாரும் ஃபோக்கஸில் இல்லை. பட் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு நல்ல கம்பெனியாக வந்தால் அந்த கம்பெனியை வாங்கணும். பொதுவாக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கிடைக்க மாட்டேன் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. பட் இது பெஸ்ட் டைம். இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ரீசெண்டாக வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ்னால ஒர்க்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து இஷ்யூ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஸ் அட்வைசர், பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வே நடத்திருக்கு. மொத்தமாக 637 பீப்புள்கிட்ட தான் நடத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 30லேருந்து 40 வயசு வரைக்கும் இந்தியாவில் பெரிய மெட்ரோவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஒர்க்கில் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து வேலை நேரத்தில் எங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல, வீட்டு கடன் எனக்கு வந்து போது பணம் இல்லையேன்னு தான் நான் வந்து அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆனால் புதுசாக நிறைய வேலை பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு கம்பெனியில் என்னால் இருக்க முடியலன்னா அதே சமயம் மற்ற கம்பெனியில் மாறணும்னு ட்ரை பண்ணுறேன், அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. எனக்கு சேமிப்பே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வருதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், நம்ம எதுக்காக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதாங்க. ஸோ முதலீடு பண்ணணும், எங்கே எப்படி முதலீடு பண்ணணும் உங்களுக்கு இருக்கணும், ஒரு ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் இருக்கணும், பேசிக் பட்ஜெட்டும் தெரிஞ்சிருக்கணும், வெல்த் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்மளால் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு லைஃப்பை கொண்டு போக முடியும். ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகிறதுனால பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளானிங் பண்ணிக்கோங்க, பேசிக் பட்ஜெட்டிங் போடுங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக லீட் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதாங்க நம்மளோட நோக்கம். ஸோ இந்த இதில் வந்து ஒரு 2 ஸ்டாக் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஐபிஓ மார்க்கெட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்டிக்கல் பற்றி பார்த்துருக்கோங்க.
ஸோ இதுதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குது, வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.